என் தூக்கம் எப்போதும் ஒரு பறவையின் தூக்கத்தைப் போல மிகவும் லேசானது. அருகில் ஒரு சிறு பூச்சி ஊர்ந்து சென்றால் கூட எனக்கு தூக்கம் கலைந்து விடும். அந்த அளவுக்கு நரம்புகள் பலவீனமாக இருந்த எனக்கு என் இளைய மகன் குமார் ஒரு வரப்பிரசாதத்தை அளித்தான். அவன் ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை பார்த்து வருகிறான். ஒரு நாள் அவன் எனக்காக ஒரு மூலிகை தைலத்தை கொண்டு வந்தான். அம்மா, நீங்கள் இதை பயன்படுத்தினால் உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து உடலும் மனமும் லேசாகிவிடும். பிறகு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு நிம்மதியான உறக்கம் வரப்போகிறது என்றான். அவன் சொன்னது போலவே அந்த தைலத்தை நெற்றியில் தடவி கொண்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே நான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவேன். ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது என் நிலைமை தலைகீழாக இருக்கும். உடல் ஏதோ ஒரு மாதிரி பாரமாக இருக்கும். உடல் முழுவதும் வலிக்கும். எல்லாவற்றையும் விட கொடுமை என்னவென்றால், நான் காலையில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அக்கம் பக்கத்தினர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்ப்பார்கள். சிலர் என் அருகில் வருவதற்கே தயங்கி மூக்கை மூடிக்கொண்டு ஓடுவார்கள். அப்போதுதான் என் உடலில் இருந்து ஒருவிதமான கெட்ட துர்நாற்றம் வீசுவதை என்னால் உணர முடிந்தது. குமார், ஏன் எல்லோரும் என்னை இப்படி பார்க்கிறார்கள்? என்னிடம் இருந்து ஏதோ கெட்ட வாசனை வருவதாக சொல்கிறார்களே என்று நான் பதட்டத்துடன் கேட்டபோதெல்லாம், அம்மா, இதெல்லாம் உங்கள் மனப்பிரமை. நான் மருத்துவமனையில் கிருமி நாசினிகளுக்கு நடுவே வேலை செய்வதால் என் துணிகளில் இருக்கும் மனம் உங்களுக்கு அப்படி தெரியலாம். மற்றபடி உங்கள் உடலில் எந்த துர்நாற்றமும் இல்லை என்று என்னை சமாதானப்படுத்துவான். ஆனால் என் மகனின் வார்த்தைகள் எனக்கு முழுமையான அமைதியை தரவில்லை. அந்த துர்நாற்றமும் காலையில் ஏற்படும் உடல் பாரமும் என் மகன் குமார் என்னிடம் செய்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு ரகசியத்தை என்னிடமிருந்து மறைப்பதாகவே தோன்றியது. மேலும் இவளுடைய மகன் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்களை வீட்டிற்கு அழைத்து வருகிறான். இந்த வீட்டில் என்ன தொழில் நடக்கிறதோ என்று அக்கம் பக்கத்தினர் கேவலமாக பேசத் தொடங்கினார்கள். இது என் மனதை உடைத்தது. என் மகனின் அந்த ரகசியத்தை தேடி என் மனம் அலையும் போது அது இயல்பாகவே என் கடந்த காலத்தின் இருண்ட பக்கங்களுக்கு செல்கிறது. என் பெயர் ரேவதி. இன்று நான் இந்த தனிமையில் வாடுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் எடுத்த ஒரு பிடிவாதமான முடிவுதான் காரணம். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள் கிடையாது. எனக்கு ஒரு அண்ணனும் உண்டு. என் இளமை காலம் வசதிகளோடு தான் கழிந்தது. ஆனால் பிரதாப் என் வாழ்க்கையில் வந்த பிறகு எல்லாமே மாறியது. பிரதாப் ஒரு சாதாரண மெக்கானிக். ஆனால் அவரிடம் இருந்த அந்த மனிதாபிமானமும் புன்னகையும் என்னை கட்டி போட்டது. எங்கள் காதல் ஜாதி மத சுவர்களை தாண்டியது. என் பிடிவாதமான காதலுக்காக வீட்டை விட்டு வெளியேறி பெற்றோர் சம்மதமின்றி திருமணம் செய்து கொண்ட அன்றே என் குடும்ப உறவு துண்டிக்கப்பட்டது. இனி நீ எங்களுக்கு மகளே இல்லை, உன் நிழல் கூட எங்கள் மீது படக்கூடாது என்று அவர்கள் என் முகத்தில் கதவை மூடினார்கள். அண்ணனும் என்னை அறவே வெறுத்து ஒதுக்கினான். வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு சிறிய வாடகை வீட்டில் பிரதாப்புடன் என் வாழ்க்கையை தொடங்கினேன். வறுமை இருந்தாலும் அவர் காட்டிய அன்பு என்னை ராணி போல உணர வைத்தது. எங்களுக்கு ரவி என்று ஒரு மகன் பிறந்தான். பின்பு ஒரு நாள் சாலையோரத்தில் அனாதையாக நின்ற ஒரு பச்சிளம் குழந்தையை பிரதாப் கண்டார். அந்த குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்றார். நாமே ஒரு குழந்தையை வளர்க்க திணறிக் கொண்டிருக்கிறோம். இதில் இன்னொரு குழந்தையா என்று நான் கேட்டபோது பிரதாப் சொன்னார், அன்பு கொடுக்க பணம் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போதும். இவன் நம்ம ரவிக்கு தம்பியாக வளரட்டும் என்றார். பிரதாப்பின் அந்த பெரிய மனதும் ஈரம் குறையாத அன்புமே நான் அவரை உயிராக காதலிக்க மிக முக்கியமான காரணமாக இருந்தது. குமாரை நாங்கள் தத்தெடுத்தோம். ஆனால் இவனால் தான் என் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பது தெரியாமல் அவனை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தோம். அவன் எங்கள் இரத்தமாக இல்லாவிட்டாலும் அவன் காட்டிய பாசத்தில் ரவியை விட ஒருபடி உயர்ந்து நின்றான். ஆனால் விதி விளையாடியது. என் கணவர் பிரதாப் ஒரு எதிர்பாராத விபத்தில் மறைந்த பிறகு என் உலகமே இருண்டது. என் 2 பிள்ளைகள் தான் என் ஒரே நம்பிக்கை ஒளியாக இருந்தார்கள். குமார் கஷ்டப்பட்டு படித்து மருத்துவத்துறையில் செவிலியர் வேலைக்கு சேர்ந்தான். என் மூத்த மகன் ரவி ஒரு தனியார் நிறுவனத்தில் மிக குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தான். அவனுடைய சம்பளம் எங்கள் தேவைக்கு போதுமானதாக இல்லை. ரவி தன் இயலாமையை எண்ணி மிகவும் வருத்தப்பட்டான். நம் நிலைமை மாறவே மாறாதா என்று அவன் அடிக்கடி புலம்புவது எனக்கு வேதனையாக இருக்கும். எப்படியாவது குறுகிய காலத்தில் நிறைய பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஆசையில் தனக்கு தெரிந்தவர்களிடம் வட்டிக்கு பணம் வாங்கி ஆன்லைன் விளையாட்டுகளில் முதலீடு செய்ய தொடங்கினான். ஆரம்பத்தில் சில லாபங்கள் கிடைத்ததும் அதுவே அவனுக்கு ஒரு போதையாக மாறியது. இன்னும் கொஞ்ச நாளில் நாம் பெரிய பங்களாவுக்கு போய்விடலாம் என்ற கனவு கண்டான். ஆனால் விளையாட்டு வினையானது. விளைவு பல லட்சக்கணக்கில் கடன் சுமை அவன் தலையில் ஏறியது.
கடன் கொடுத்த கந்து வட்டிக்காரர்கள் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினார்கள். பணத்தை கொடுக்காவிட்டால் உன்னை உயிரோடு விடமாட்டோம் என்று மிரட்டினார்கள். ரவியின் கண்கள் பயத்தில் நிலை குத்தி நின்றன. அதன் பிறகுதான் அவன் வாழ்க்கையில் அந்த இருண்ட பக்கம் தொடங்கியது. கடன் கொடுத்தவர்களின் அராஜகம் எல்லை மீறியது. எங்கள் வீட்டு வாசலில் நின்று அவர்கள் எழுப்பிய கூச்சலும் அசிங்கமான வார்த்தைகளும் என் செவிகளை துளைத்தன. நான் ஏற்கனவே மகனை பற்றிய கவலையில் மன உளைச்சலில் இருந்தேன். அந்த நாட்களில் இருந்து ரவி ஒரு நிழலை போல மிகவும் அமைதியாகி விட்டான். யாரிடமும் பேசவில்லை, சரியாக உணவு உண்ணவில்லை. ஒரு நாள் எதையோ பறி கொடுத்தவனை போல கவலையுடன் தெரிந்தான். அன்று இரவு யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினான். அதன் பிறகு அவன் திரும்பி வரவே இல்லை. நான் முழுவதும் உடைந்து போனேன். என் சொந்த இரத்தமான என் முதல் பிள்ளை எங்கே போனான்? அவன் என்ன ஆனான் என ஒன்றும் தெரியாமல் வித்து பிடித்தவள் போல ஆனேன். எனக்கும் குமாருக்கும் அந்த இக்கட்டான நேரத்தில் என் மகனுடைய உயிர் நண்பன் கனகராஜ் மட்டுமே. அவன் தன் படிப்பையும் சொந்த வேலைகளையும் கூட தள்ளி வைத்துவிட்டு எங்களுடன் சேர்ந்து இரவு பகலாக ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு மருத்துவமனையாக ரவியை தேடினான். வாரங்கள் மாதங்களாக நகர்ந்தன. ஆனால் ரவி சம்பந்தமான சிறு சுவடு கூட கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்த போது கதவு பலமாக தட்டப்பட்டது. ரவி வந்துவிட்டானா என்ற ஒரு நொடி நம்பிக்கையுடன் நான் என் மகன் குமாரை கதவை திறக்க சொன்னேன். அவன் வாசலுக்கு சென்றதும் ஏனோ சட்டென்று தயங்கி நின்றான். என் இதயம் தாளம் தட்டியது. சந்தோஷ் கதவை திறந்ததும் அங்கே மழையில் நனைந்தபடி கடன் கொடுத்தவர்கள் கைகளில் ஆயுதங்களுடனும் ரவி கையெழுத்திட்ட ஆவணங்களுடனும் நின்றிருந்தார்கள். அவர்களின் கண்களில் கொலை வெறி தெரிந்தது. ரவி எங்கே? அவனை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய் என்ற கேள்வி இடி முழக்கமாய் கேட்டது. அவன் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம் என்று நினைக்கிறானா? அவனை நாங்கள் கொல்லாமல் விடமாட்டோம் என்று அவர்கள் கத்தினார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போதே வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த சிறு பொருட்களை கூட எடுத்து சென்றார்கள். நான் கைகளை கூப்பி கண்ணீர் மல்க அவர்களிடம் கெஞ்சினேன். ஐயா, என் பிள்ளை இப்போது வீட்டில் இல்லை. அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கே தெரியவில்லை. தயவு செய்து கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். உங்கள் ஒவ்வொரு ரூபாயையும் நான் நிச்சயம் திருப்பி தருவேன் என்றேன். அவர்கள் என் வயதிற்கு கூட மரியாதை தராமல் இருக்கின்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு எச்சரித்து விட்டு சென்றார்கள். அவர்கள் சென்றதும் குமார் என் அருகில் வந்து அமர்ந்தான். என் நடுங்கும் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். எப்படி இருந்தாலும் உழைத்து போராடி இந்த கடனை நான் அடைப்பேன். அண்ணனும் கிடைத்து விடுவான் என்றான். ஒரு மாதம் கடந்தும் ரவியின் சுவடு இல்லை. வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் விட எனக்கு என் மகன்தான் முக்கியமாக தெரிந்தான். குமார் தினமும் வேலையில் இருந்து வந்ததும், அம்மா, அண்ணனை பற்றி ஏதேனும் தகவல் வந்ததா? அண்ணா திரும்பி வருவாரா என்று ஏக்கத்துடன் கேட்பான். அந்த பார்வை என் மனதை ரணமாக்கும். நாங்கள் ஒரு காலத்தில் அந்த ஊரிலேயே மரியாதையாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இப்போது தெருவில் நடந்தால் மக்கள் எங்களை பற்றி கேவலமாக பேசுவது என் காதுகளில் விழுந்தது. நான் என் திருமண நகைகளையும் ஒவ்வொன்றாக விற்றுதான் வீட்டு செலவுகளையும் வட்டியையும் கட்டி வந்தேன். யாரும் இனி ஒரு பைசா கூட கடன் தர தயாராக இல்லை. ஒவ்வொரு இரவு நேரத்திலும் நான் தூங்காமல் வாசல் கதவையே பார்த்து கொண்டிருப்பேன். இப்போது கதவு தட்டப்படும். ரவி தன் பழைய சிரிப்புடன் அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு உள்ளே வருவான் என்று என் அடிமனம் நம்பிக்கொண்டே இருந்தது. அந்த சூழ்நிலையில் நான் எடுத்த முடிவுகளை எண்ணி வாழ்க்கை முழுவதும் என்னையே கடிந்து கொண்டேன். என் பிடிவாதம்தான் என் பிள்ளைகளை இந்த நிலைக்கு தள்ளியதா என்ற கேள்வி முள்ளாய் என்னை குத்தியது. பல இரவுகள் கண்கள் விழித்திருந்தது. என் கடந்த கால பிழைகளை பற்றி சிந்திப்பேன். தூக்கம் என்பது எனக்கு எட்டா கனியானது. கவலையினால் என் இரத்த அழுத்தம் தாறுமாறாக அதிகரித்து அதற்காக தினமும் மருந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் என் நிலையை பார்த்து இந்த உலகம் கவலைப்படவில்லை. மாறாக எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல எங்களை பற்றி தரைக்குறவாக பேசிக் கொண்டிருந்தனர். மறுபுறம் என் வளர்ப்பு மகன் குமார் ஒரு இயந்திரத்தை போல சுழன்றான். மருத்துவமனையில் தன் வேலையை முடித்துவிட்டு ஓய்வு நேரமே இல்லாமல் கடுமையாக உழைத்து அந்த கடனை சிறுக சிறுக திருப்பி அடைத்து கொண்டே இருந்தான். அவனது தியாகம் என் நெஞ்சை நெகிழ வைத்தது. நான் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போன ஒரு தருணத்தில் என் கைகளை பிடித்து கொண்டு குமார் சொன்னான், அம்மா, நான் உங்களுடன் இருக்கும்போது உலகத்தாரை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? இவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அது இவர்களின் வேலை. நாம் இவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நாம் தலை நிமிர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். அம்மா, இவர்களின் பேச்சை நாம் காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது என்றான்.
அவனுடைய அந்த முதிர்ச்சியான வார்த்தைகள் என் கண்களில் கண்ணீரை பெருக வைத்தது. ஒரு தாய்க்கு தன் மகனின் கஷ்டத்தை பார்ப்பது வலியாய் இருந்தாலும் இவ்வளவு பண்புள்ள மகனை வளர்த்திருக்கிறோம் என்பது பெருமையாகவும் இருந்தது. ஆனால் குமாரின் உண்மையான முகம் அப்போது எனக்கு தெரியவில்லை. ஊர் மக்கள் என்னை திருடி போலவும் என் வளர்ப்பு முறையை சந்தேகித்தும் பேசினார்கள். ஆனால் குமார் என்னை தேற்றினான். வெளியுலகில் உங்களை யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள்? நீங்கள் நன்றாகவே இருக்கிறீர்கள். உலகம் முழுவதும் மனிதர்கள் பிழை செய்கிறார்கள். அதற்கு நாமே நம்மை தண்டித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று அவன் நேர்மையுடன் பேசியது எனக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்தது. என்னதான் என் மனம் உறுதியாக தெரிந்தாலும் அன்று மகிழ்ச்சி நிறைந்திருந்த எங்கள் வீடு இப்போது ஒரு பாழடைந்த பழைய மண்டபம் போல வெறிச்சோடி போனது. என் முகத்தில் இருந்த சிரிப்பு முற்றிலும் மறைந்து விட்டது. எப்போது என்ன நடக்குமோ என்ற பயம் என் நிழலாக மாறியது. சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரித்து அது தாங்க முடியாத ஒற்றை தலைவலியாக மாறியது. அந்த தலைவலி உயிரை பிழிவது போல இருக்கும் போது நான் தலையை பிடித்து கொண்டு அழுவேன். என் வாழ்க்கை இப்படிதான் முடிய போகிறதா என்று கதறுவேன். உண்மையில் என்னை விட என் மகன் குமார் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டான். அவன் தன் அண்ணனை தேடினான். கடனை அடைக்க போராடினான். என் உடல் நலத்தையும் கவனித்துக் கொண்டான். ஆனாலும் அவன் அந்த வலியை வெளியில் காட்டவில்லை. அவன் எனக்கு ஒரு மகனாக மட்டுமல்லாமல் ஒரு தந்தை போல பொறுப்பாக மாறிவிட்டதை உணர்ந்தேன். என் வாழ்க்கையில் இருந்த இருளுக்குள் ஒரு சிறிய விளக்காக அவன் ஒளி வீசினான். இப்போது எனக்கு துணையாக இருக்கும் ஒரே மகன் குமார் தான். ஆனால் காலம் எவ்வளவு கொடூரமானது என்று உணர ஆரம்பித்தேன். எல்லாம் ஓரளவுக்கு மாறிக்கொண்டிருந்த போது ஒரு மோசமான நிகழ்வும் நடக்க ஆரம்பித்தது. சுமார் 3 வாரங்களுக்கு முன்பு குமார் வீட்டிற்கு வந்தபோது அவன் முகம் மிகவும் களைத்து போய் கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தது. அவன் கையில் ஒரு சிறிய விசித்திரமான தைல பாட்டில் இருந்தது. அம்மா, இதோ உங்கள் மூலிகை தைலத்தை பாருங்கள். இதை மருத்துவமனையில் பணிபுரியும் ஒரு நிபுணர் கொடுத்தார். இது உங்கள் தூக்கமின்மைக்கும் அந்த உயிரை பிழியும் ஒற்றை தலைவலிக்கும் ஒரு அருமருந்து. இன்று முதல் ஒவ்வொரு இரவும் இதை தேய்த்து விட்டு தூங்குங்கள். உங்களுக்கு எந்த கவலையும் வராது என்றான். அதனுடன் 1 டம்ளர் பாலையும் கொடுத்தான். அவனுடைய அந்த பிடிவாதமான அன்பிற்காக நான் அந்த தைலத்தை நெற்றியில் தடவி கொண்டேன். பாலையும் குடித்தேன். அடுத்த சில நிமிடங்களிலேயே என் உணர்வுகள் மறத்து போய் நான் பிரபஞ்சத்தை மறந்த ஒரு மயக்க நிலையில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றேன். ஆனால் காலையில் எழுந்தபோது என் நிலைமை படு மோசமாக இருந்தது. உடல் ஏதோ ஒரு மலையை சுமந்து களைத்து போனது போல அத்தனை வலி. கை கால்கள் அசைக்க முடியாதபடி கல்லாக மரத்து போயிருந்தன. எல்லாவற்றையும் விட கொடுமை என்னவென்றால், நான் வாசலில் கோலம் போட சென்றபோது அக்கம்பக்கத்தினர் மூக்கை பொத்திக் கொண்டு என்னை பார்த்து அருவருப்புடன் ஓடினார்கள். என்னம்மா இது, உன் உடம்பில் இருந்து இப்படி வாடை அடிக்கிறது? நீங்கள் இந்த வீட்டுக்குள் என்ன செய்கிறீர்கள் என்று ஒருவர் முகத்தில் அடித்தார் போல கேட்டார். நான் அதிர்ந்து போனேன். என் உடலிலிருந்து வீசிய அந்த துர்நாற்றம் ஒரு விசித்திரமான அச்சமூட்டும் நாற்றம். இதுபோன்று கடந்த 3 வாரங்களாக நிகழ்ந்து வருகிறது. இது ஒரு மருத்துவ விளைவு. என் ஒற்றை தலைவலியை குணமாக்க ஏதோ ஒரு வேதியியல் நிகழ்வு என் உடலில் நடப்பதால் தான் இவ்வளவு உடல் மாற்றம் மற்றும் நாற்றம் என எல்லாம் வருகிறது என்று நான் எண்ணிய எண்ணங்கள் தவறு என இன்று நடந்த ஒரு சம்பவம் உணர்த்தியது. அண்ணன் ரவியை தொடர்ந்து இப்போது என் இளைய மகன் குமார் மீதும் மக்கள் தவறான கருத்துக்களை பேசுவதை கண்டேன். இதை கேட்டு என் இதயம் மீண்டும் ஒருமுறை சுக்குநூறாக உடைந்தது. எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுக் கொடுக்காத என் மகன் குமார் மீது மக்கள் தங்கள் நச்சுத்தன்மை உள்ள விமர்சனங்களை வீசத் தொடங்கினர். இரவில் இவன் எங்கே போகிறான்? யாரோ சில ஆண்கள் நள்ளிரவில் இந்த வீட்டிற்கு வந்து போகிறார்களே, அவர்கள் யார்? இந்த வீட்டில் என்ன தொழில் நடக்கிறது? அங்கே ஒருவேளை ரவி செய்த தவறை இவன் மீறிவிட்டானா என்று அக்கம்பக்கத்தினர் பேசும் நச்சு வார்த்தைகள் என் காதுகளை எட்டிய போது என் இரத்த அழுத்தம் மீண்டும் எகிரியது. வெளியே செல்பவர்கள் என் வீட்டை ஒரு விசித்திரமான இடமாக எட்டி பார்த்தார்கள். அந்த வீட்டில் ஏதோ தவறான காரியம் நடக்கிறது. நள்ளிரவில் சில மர்ம மனிதர்கள் அங்கே வந்து போகிறார்கள் என்று வதந்தி காட்டு தீயாய் பரவியது. குமார் தன் வேலையை பற்றி சொன்னாலும் மக்கள் அவன் மீது சுமத்திய அந்த பலியை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒருவேளை என் உடல்நிலையை சாக்காக வைத்து அவன் ஏதேனும் தவறான முறையில் பணம் ஈட்டுகிறானா என்ற ஒரு கசப்பான சந்தேகம் என் அடிமனதில் ஒரு புழுவாக நெளிய தொடங்கியது. குமாரிடம் இதை பற்றி கேட்டபோது அவன் என் கண்களை தவிர்த்து, அம்மா, இதெல்லாம் உங்கள் மனப்பிரமை. நான் மருத்துவமனையில் கிருமிநாசினிகளுக்கு நடுவே இருப்பதால் அந்த வாசனை என் துணிகள் மூலம் உங்களுக்கும் தெரியலாம் என்று மலிப்பினான்.
ஆனாலும் என் சந்தேகம் தீரவில்லை. நள்ளிரவில் என் அறைக்கு வந்து செல்லும் அந்த ஆண்கள் யார்? என் மகன் என்னிடமிருந்து எதை மறைக்கிறான்? மக்கள் சொல்வது போல அவன் ஏதேனும் காரியங்களில் ஈடுபடுகிறானா என்ற கேள்விகள் என்னை துளைத்தன. முடிவில் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தேன். குமாருக்கு தெரியாமல் அறைக்கும் காலுக்கும் நடுவில் ஒரு பழைய அலமாரியில் ஒரு சிறிய ரகசிய கேமராவை பொருத்தினேன். அன்று இரவு குமார் மீண்டும் அதே தைலத்தை கொண்டு வந்தான். நான் அதை தடவிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தேன். அந்த தைலத்தின் மனம் என் உணர்வுகளை மெல்ல மெல்ல மழுங்க செய்தாலும் நான் என் மன உறுதியால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முயன்றேன். ஒரு கட்டத்தில் இருள் என்னை சூழ்ந்தது. மறுநாள் காலை குமார் அவசரமாக வேலைக்கு சென்றவுடன் நடுங்கும் கைகளுடன் கேமராவின் பதிவுகளை பார்த்தேன். வீடியோ ஓடத் தொடங்கியது. இரவு 2 மணி இருக்கும். அறைக்குள் இருள் சூழ்ந்திருந்தது. திடீரென கதவு திறக்கப்பட்டது. குமார் மிகவும் மெதுவாக, சத்தமே வராமல் ஒரு சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு என் அறைக்குள் நுழைந்தான். அவனுக்கு பின்னால் 2 ஆண்கள் வெள்ளை நிற உடையில் மாஸ்க் அணிந்து நுழைந்தார்கள். அவர்கள் கையில் மருத்துவ உபகரணங்கள் இருந்தன. அந்த சக்கர நாற்காலியில் ஒரு உருவம் இருந்தது. உடல் முழுவதும் வெள்ளை கட்டுக்களால் சுற்றப்பட்டு முகம் தீயினால் கருகி அடையாளம் தெரியாத நிலையில் உருகுலைந்து போயிருந்த ஒரு கோரமான மனிதன். அவன் வேறு யாரும் அல்ல, என் சொந்த மகன் ரவிதான். வீடியோவில் கண்ட காட்சி என் இரத்தத்தை உறைய வைத்தது. ரவி என் காலடியில் அமர்ந்து என் பாதங்களில் தன் சிதைந்த முகத்தை வைத்து சத்தமில்லாமல் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். குமார் அவன் தோலை தடவி கொடுத்து கொண்டிருந்தான். அந்த முகமுடி அணிந்த ஆண்கள் ரவிக்கு சில ஊசிகளை போட்டார்கள். ரவி என் கால்களை கட்டிக்கொண்டு மன்னிப்பு கேட்பது போல தன் தலையை முட்டி கொண்டிருந்தான். காலையில் ஏன் என் கால்கள் மரத்து போகின்றன என்பதற்கான விடையை அப்போதுதான் எனக்கு யூகிக்க முடிந்தது. என் மகன் தன் உடல் பாரத்தை என் கால்கள் மீது போட்டு அழுது கொண்டிருக்கிறான். மேலும் குமார் கொடுத்த பாலில் ஏதோ கலக்கப்பட்டு இருக்கலாம். அதனால்தான் நான் மயங்கிய நிலைக்கு சென்றிருக்கிறேன். மேலும் அந்த துர்நாற்றம் அவனுடைய கரிய காயங்களிலிருந்து வந்தவை என்பதை உணர்ந்த போது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. குமார், நீ இவனை காப்பாற்றவா ஊர் முழுக்க பழி சுமந்தாய்? நள்ளிரவில் வந்தவர்கள் உன் சக செவிலியர்களா என்று நான் எனக்குள்ளேயே கதறினேன். என் பிள்ளைகள் என்னிடம் எதை மறைத்தார்கள்? அந்த கேள்விக்கான விடையை தேடினேன். அன்று இரவு குமார் வீட்டிற்கு வந்தபோது நான் கேமராவை காட்டி அவனிடம் கதறினேன். ஏன் குமார், எதற்காக இதை என்னிடம் மறைக்கிறாய்? உன் அண்ணனை ஏன் இப்படி ஒரு நிலையில் ஒளித்து வைத்திருக்கிறாய் என்றேன். குமார் கண்களில் கண்ணீர் பெருக என் காலடியில் அமர்ந்தான். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணன் காணாமல் போன பிறகு பல நாட்கள் கழித்து அந்த கந்துவட்டி கயவர்கள் அவனை ஒரு பாலடைந்த குடோனில் அடைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். பணத்திற்காக அவனை அடித்து கை கால்களை முறித்து இறுதியில் அவன் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கிறார்கள். அண்ணன் எப்படியோ தப்பித்து நான் வேலை பார்க்கும் மருத்துவமனைக்கே வந்தான். அவன் குரல் தழுத்தழுத்தது. அவன் பிழைப்பதே அரிது என்றார்கள். அப்படியே பிழைத்தாலும் அவனுடைய கை கால்கள் இனி செயல்படாது. அவன் ஒரு நடைபணமாகத்தான் இருக்க முடியும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். அண்ணன் தன் பழைய பொலிவை இழந்து உருகுலைந்து இருப்பதை பார்த்தால் நீங்கள் துடிதுடித்து போய்விடுவீர்கள் என்றுதான் நான் உங்களிடமிருந்து உண்மையை மறைத்தேன் அம்மா என்றான். இதை கேட்டு நான் விக்கித்து நின்றேன். அதற்காக அந்த மூலிகை தைலத்தையும் அந்த மாத்திரை கலந்த பாலையும் எனக்கு கொடுத்தாய்? ஆமாம் அம்மா, அதுவும் ஒரு காரணம் என்றான். அண்ணன் தன் இறுதி நாட்களை உங்கள் அருகிலேயே கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவன் படும் வேதனையை பார்த்தால் உங்கள் இதயம் தாங்காது. அதனால்தான் உங்கள் ஒற்றை தலைவலிக்காக நான் கொடுத்த அந்த மூலிகை தைலத்திலும் பாலில் கலந்து கொடுத்த மாத்திரைகளிலும் ஒருவித நரம்பு மரப்பு மருந்துகளை சேர்த்தேன். அவை உங்களை மயக்க நிலைக்கு கொண்டு சென்றன. அண்ணன் உங்கள் காலடியில் படுத்து அழுதபோது அந்த தைலத்தின் வீரியத்தால் உங்களால் எதையும் உணர முடியவில்லை. காலையில் உங்கள் கால்கள் மரத்து போனதற்கும் இதுவே காரணம் என்றான். நான் அழுதபடி உறைந்து நின்றேன். குமார் என்னை ரவி இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே கட்டிலில் ஒரு உருகுலைந்த உருவமாய் ரவி கிடந்தான். என் மூத்த மகன், என் சொந்த ரத்தம், இன்று அடையாளம் தெரியாமல் கிடப்பதை பார்த்து என் நெஞ்சு வெடித்தது. அவன் கண்கள் மட்டும் என்னை பார்த்து மன்னித்துவிடு என்று கெஞ்சுவது போல இருந்தது. அப்போதுதான் எனக்கு அந்த உண்மை உரைத்தது. ரவி என் சொந்த ரத்தம். ஆனால் அவன் பேராசையினால் குடும்பத்தையே நடுத்தருவில் நிறுத்திவிட்டு இன்று உயிருக்கு போராடுகிறான். ஆனால் குமார் என் வயிற்றில் பிறக்கவில்லை, என் இரத்தமும் இல்லை. ஒரு அனாதையாக என் கணவரால் தத்தெடுக்கப்பட்டவன். ஆனால் இன்று எனக்காகவும் தன் அண்ணனுக்காகவும் ஊர் சுமத்திய பழியை தாங்கிக் கொண்டான். குமார் தவறானவன்,
இரவில் மர்ம மனிதர்களை வீட்டிற்கு அழைத்து வருகிறான் என்று மக்கள் பேசிய போதும் அண்ணனின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் மானத்தையே அடகு வைத்து அமைதியாக இருந்திருக்கிறான். அந்த கணமே நான் ஒரு புதிய மனுஷியாக மாறினேன். என் சொந்த ரத்தம் செய்த தவறை துடைக்க இரத்த உறவு இல்லாத என் வளர்ப்பு மகன் செய்த தியாகம் என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. குமார், உன்னை தத்தெடுத்த அன்றே உன் தந்தை சொன்னார், நீ இந்த வீட்டிற்கு சந்தோஷத்தை கொண்டு வருவாய் என்று. இன்று நீ அதை நிரூபித்து விட்டாய். நீ என் ரத்தம் இல்லை என்றாலும் என் இதயத்தின் ரத்தமாய் மாறிவிட்டாய் என்று எண்ணி அவனை ஆற தழுவி கொண்டேன். ஆன்லைன் சூதாட்ட மாயவலை ஒரு மனிதனின் நடைபெணமாக மாற்றிவிடும் என்பதற்கு ரவியே சாட்சி. ஆனால் வளர்த்த தாய்க்காகவும் உடன் பிறந்த அண்ணனுக்காகவும் ஒரு வளர்ப்பு மகன் சுமக்கும் தியாகம் இரத்த உறவுகளை விட மேலானது. பெற்ற பாசம் ஒரு வகை என்றால் வளர்த்த பாசம் தெய்வத்தன்மை கொண்டது. இப்போது எனக்கு எந்த தைலமும் தேவையில்லை. என் மகனின் நேர்மையான பாசமே எனக்கு போதுமான உறக்கத்தை தருகிறது. முடிந்தவரை நானும் என் வளர்ப்பு மகன் குமாரும் சேர்ந்து என் மகன் ரவியை பிழைக்க வைக்க முயற்சி செய்வோம். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.